Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 179 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.02% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா என்டிபிசி, ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ, பவர் கிரிட் அண்ட் ரிலையன்ஸ். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா டாடா மோட்டார், கோல் இந்தியா, டாடா கன்சியூமர், சன் ஃபார்மா அண்ட் ஸ்ரீ சிமெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 488 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா AU Bank, SBI, Axis Bank, Kotak Bank and Federal Bank. And top losers யாரெல்லாம்னா RBL Bank, IndusInd Bank and IDFC First Bank. Sensex இன்னைக்கு 672 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.1% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த டேட்டா கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடரான ஸ்பேஸ் இன்க்யூபேட்ரிக்ஸ் டெக்னாலஜி கம்பெனி கம்மிங் January 14th அவங்க போர்ட் மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மீட்டிங்ல டிசம்பர் குவார்ட்டருக்கான ஃபினான்ஷியல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 4.9% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் கம்பெனியான CLSA ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியான டாடா மோட்டாருக்கு செல் ரேட்டிங் கொடுத்து 408 ரூபீஸ்க்கு டார்கெட்டை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த பேப்பர் மேனுஃபேக்சரர் அண்ட் நியூஸ் பிரிண்டரான ஸ்ரீராமா நியூஸ் பிரிண்ட் கம்பெனி மேனுஃபேக்சரிங்ல கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக குஜராத் கவர்மெண்ட்டும் இந்த கம்பெனியும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த பெட்ரோகெமிக்கல் அண்ட் ஹைட்ரோ கார்பன் ப்ரொடியூசரான கெயில் கம்பெனி ONGC திரிபுரா பவர் கம்பெனில அரௌண்ட் 26% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீமைனிங் ஸ்டேக்ல 50% ONGC கம்பெனி கையிலையும் அண்ட் 23.5% ஸ்டேக் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு கையிலையும் அண்ட் மிச்ச 0.5% ஸ்டேக் திரிபுரா கவர்மெண்ட் கையிலையும் வச்சிருக்காங்க. இந்த அக்யூசியேஷன் நியூஸ்னால இன்னைக்கு 1.03% கெயில் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த ஐடி பேஸ்ட் அவுட் சோர்சிங் கம்பெனியான ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷனோட போர்ட் டிவிடெண்ட் அண்ட் போனஸ் பத்தி கம்மிங் Jan 6th டிசைட் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அண்ட் போனஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 9.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரான அசோக் லேலாண்டோட டிசம்பருக்கான சேல்ஸ் ஓவராலா 2%, டொமஸ்டிக் சேல்ஸ் 3% இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது ஃபால் ஆயிருக்கு. இந்த சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரான MRO டெக் ரியாலிட்டி கம்பெனிக்கு 37 crore ஆர்டர் BSNL கிட்ட இருந்து கிடைச்சிருக்குது. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 4.9% பாசிட்டிவா அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான இர்கான் இன்டர்நேஷனலுக்கு 861 crore ஹரித்வார் பைபாஸை அப்கிரேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த டிஜிட்டல் பேஸ்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான ஃபினோ பேமெண்ட் பேங்க்குக்கு RBI இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனி ஓவர்சீஸ் பார்ட்னர் கூட டைஅப்பும் பண்ணிட்டாங்க இந்த இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இது மூலமா இவங்க ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகுங்கிற மாதிரி இவங்க MD அண்ட் CEO ஆன ரிஷி குப்தா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த நியூஸஸ் இன்னைக்கு வந்ததுனால இந்த ஸ்டாக் 0.9% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கிரைசில் மாதிரியான நிறைய புரோக்கரேஜஸ் எத்தனால் டிமாண்ட் அண்ட் சுகரோட எக்ஸ்பர்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சுகரோட சேல்ஸ் அண்ட் ரெவென்யூவும் 2022ல இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சுகர் செக்டருக்கு பை ரேட்டிங் கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லா சுகர் ஸ்டாக்ஸுமே 3%ல இருந்து 9% வரை இன்க்ரீஸ் ஆகி கலக்கியிருந்தாங்கன்னே சொல்லலாம். கேடிலா ஹெல்த் கேருங்கிற கம்பெனி பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஷார்ட்டா அந்த கம்பெனி பத்தி பார்த்துடலாம். இந்த கம்பெனி 1952ல ஃபார்மசி காலேஜோட லெக்சரரான ரமன்பாய் பட்டேலும் அண்ட் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டான இந்திராவந்தன் மோடிங்கிற இந்தியன் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மூலமா உருவாக்குன கம்பெனி தான் இது. வெறும் 25,000 ரூபாய் கேபிட்டல் அமௌண்ட்டை போட்டு ஜஸ்ட் 1 இயர்ல 1.2 lakhs லாபம் பார்த்தாங்க. அண்ட் ஃபர்தரா 1995ல மோடி அண்ட் பட்டேலும் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை பிரிச்சுக்கிட்டாங்க. கேடிலா பார்மாசூட்டிக்கல் லிமிடெடுங்கிற நேம்ல மோடியும் அண்ட் கேடிலா ஹெல்த் கேருங்கிற நேம்ல பட்டேலும் அவங்க ஷேர்ஸை பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த கேடிலா ஹெல்த் கேர் கம்பெனி தான் 2000ல IPO வழியா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஒன் ஆஃப் த லீடிங் இந்தியன் பார்மாசூட்டிக்கல் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் 2001ல ஒன் ஆஃப் த ட்ரக் மேக்கரான ஜெர்மன் ரெமிடிக்ஸ்ங்கிற கம்பெனியை அக்யூர் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ 2007ல நிக்கோங்கிற பிரேசில் பேஸ்டு பார்மாசூட்டிக்கல் கம்பெனியை $26 million அக்யூர் பண்ணாங்க. இந்த மாதிரியான அக்யூசியேஷன் மூலமா குளோபல் பிளேயராகவும் மாறிட்டாங்க. இந்தியா, ஜெர்மனி, பிரேசில், USA டோட்டலா 30 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அண்ட் APIன்னு சொல்லப்படுற ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அண்ட் COVID-19 வேக்சின் அண்ட் ஃபார்முலேஷன்ங்கிற டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம அனிமல் ஹெல்த் ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க.
ஓகே, இப்போ லாஸ்ட் 2 டேஸா இந்த கம்பெனில என்ன நடக்குது அண்ட் இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட லாஸ்ட் செப்டம்பர் குவார்டர் சேல்ஸ் ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதர் இன்கம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதான் இந்த கம்பெனி ப்ராஃபிட் கொடுத்திருந்தாலும் இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இந்த கம்பெனிக்கு. ஆக்சுவலா யூஎஸ்ல ஹை காம்படிஷனால பிரைசிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க இந்த கம்பெனி. ஸோ இந்த டிசம்பர் குவார்டரும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறது கஷ்டங்கிற மாதிரி தான் சோர்சஸ் சொல்றாங்க. அண்ட் இந்த பிரைசிங் ப்ரெஷரை ஓவர் கம் பண்றதுக்காக 50 நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறதா இந்த கம்பெனி சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டா இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண பிமாவாம்சரின் கேப்சூலுக்கு யூஎஸ் FDA கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குது. இந்த கேப்சூல் நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமை கட்டுப்படுத்துறதுக்காக சாப்பிடக்கூடியது. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான HDFC செக்யூரிட்டிஸ் இந்த கேடிலா ஹெல்த் கேருக்கு இப்போ ரீசெண்டாக பை ரேட்டிங் கொடுத்து 551 ருபீஸா டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா நல்ல ஒரு ஸ்டாக் அண்ட் நல்ல ஒரு பிரைஸ்ல இருக்காங்க. இப்போ 460ங்கிறது நல்ல ஒரு பிரைஸ் தான். பட் கரெக்டான பிரைஸ்ன்னு பார்த்தா 400 அல்லது 410க்கு கீழே இருந்தா சூப்பரான பையபிள் பிரைஸ்னே சொல்லலாம். மற்றபடி கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கம்பெனி தான் இது. அண்ட் இப்போ இவங்க ப்ராடக்ட்டுக்கு US FDA கிட்ட இருந்து வந்த அப்ரூவல் அண்ட் 50 நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் குவார்ட்டரில் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டிஸ்அட்வான்டேஜ் சேல்ஸ் க்ரோத்தும் அண்ட் இவங்க கடனும் தான். ஸோ இதை கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. அண்ட் FIA கிட்ட அரௌண்ட் 4% ஆஃப் ஸ்டேக் இருக்கு. ஸோ அவங்க செல்லிங் பண்ணுறதாலையும் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டரும் செல்லிங் ப்ராஃபிட் புக் பண்ணுறதாலையும் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ரீசெண்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல பிடிலிட்டி இண்டஸ்ட்ரீஸ், டாடா டெலி சர்வீசஸ், கிளீன் சயின்ஸ் அண்ட் CG பவர் அண்ட் அஃபில் இந்தியா. அண்ட் பியரிஸ் பிரேக் அவுட்ல எந்த ஸ்டாக்குமே இல்லை. இன்னைக்கு FIA 1273 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க அண்ட் DIA 532 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.